நடைய மாத்து நடைய மாத்து அத்தா என்ன பார்த்து அடறிய கூத்து அத்தா என்ன பார்த்து அடறிய கூத்து அசையுது ஒன்ன போல நாத்து அசையுது ஒன்ன போல நாத்து நடைய மாத்து நீ நடைய மாத்து அத்தா நீ என்ன பார்த்து ஆடுறிய கூத்து அத்தா நீ என்ன பார்த்து ஆடுறிய கூத்து அசையுது ஒன்ன போல காத்து அசையுது ஒன்ன போல காத்து பொள்ளாச்சி ரோட்டு மேல பொழுது சாயி நேரத்தில புல்லாக்கும் பொந்தோடுமா போற புள்ள நீ போக தோண வேணுமா போடுதி நாக்கு பொல்லாத பொண்ணு ஏன் பொல்லாத வாங்க வரும் கில்லாடி அவனோ இல்லை ஏன் மச்சானி இல்லாட்டி புறவோ இல்லை போடு தின்னாக்கு தினாக்கு 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 ஒரு தினாக்கு 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 நடைய மாத்து நீ நடைய மாத்து அத்தா நீ என்ன பார்த்து ஆடுறிய கூத்து அத்தா நீ என்ன பார்த்து ஆடுறிய கூத்து அசையுது ஒன்ன போல காத்து அசையுது ஒன்ன போல காத்து பார்த்தா தழைக்கல நீ 16 வயதினிலே பாரமயிலாட்டம்மா பொண்ணு கிழக்க போற இலாட்டம்மா போடுதி நாக்கு பார்த்த கண்ணு பூத்து போகும் பண்ணாரி அம்மன் போன நின்னா கவலையில ஏன் ராசி பண்ண கண்ணீர் பருவத்தில போடு தின்னாக்கு 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 நடைய மாத்து நடைய மாத்து அத்தா என்ன பார்த்து ஆடுறிய கூத்து அத்தா என்ன பார்த்து ஆடுறிய கூத்து அசையுது ஒன்ன போல நாத்து அசையுது ஒன்ன போல நாத்து கொண்டாங்கடா அந்த காளைய ஏன்பா இந்த ஊர்ல மீச வச்ச ஆம்பளை யாருமே இல்லையா?
தள்ள தூக்கிட்டு வர்றதானே பஞ்சரா போச்சுங்க. உன் புத்திக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு கோணையன்னு பேர் வச்சிருக்கானு. ஒரு வேலைக்கு அனுப்பிச்சா காலகாலத்துல வர்றிய நீ? மாத்திரை வாங்கிட்டு வாடான்னு காத்தால அனுப்பிச்சா இப்ப வர்றிய நீ? மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டேங்க. இந்தாங்க மீதி சில்லற. எங்கடா மீதி சில்லற? டவுன்ல ஒரு நல்ல படமா ஓடிச்சுங்க, பாத்து விட்டேன், நேரமா போச்சு. என்னங்க எவ்வளவு பணம் வாங்குறது? 3 ரூபா வாங்கிக்க. இல்ல கோணையா, என்னங்க அந்த சுப்பையாவுக்கு மருந்து மாத்திரை கொடுத்தன ஒழுங்கா சாப்பிடானா? அவருக்கு நேற்றைக்கே தோட்டத்துக்கு போய் வேலை வெட்டிலாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. என்ன கோணியா? ஏறுங்க. அதே இந்நேரம் கழிச்சு சாப்பிடுற? அது வந்துங்க, எப்பவும் அவர் சாப்பிட்ட பின்னால தாங்க நான் சாப்பிடுவேன். அவர் இப்பதான் சாப்பிட்டாரு, அப்புறமா நான் சாப்பிடுறேன். என்ன கோணியா இந்நேரம் கழிச்சு திங்கிறியே? வயிற்றுக்காகுமா? கண்ணால் அங்கற்ற வயசாச்சு, உடம்ப கவனமா பாத்துக்க வேணாம்? சாமி சத்தியமா சொல்றாங்க, எங்க அம்மாவுக்கு அப்புறம் என்கிட்ட இவ்வளவு அக்கறையா, இவ்வளவு பாசமா, இவ்வளவு பிரியமா ஒரு இதா பேசுனது வேற யாருமே இல்லைங்க. இந்த கிணத்துல யாரும் சோப் போடக்கூடாதுன்னு சொல்றான். இந்த கிணத்துல யாரும் சோப் போடக்கூடாதுங்க. சொல்லிட்டாங்க. கோணியா ஏதோ வந்ததும் வந்துட்டேன், கட்டிக்க போற முறை பொண்ணா நினைச்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் புள்ளாரமா விட சொல்லு. கட்டிக்கிற முறை பொண்ண நினைச்சுக்க சொல்றாங்க. பரவாயில்ல விட்டுருவோம், பரவாயில்ல. சோப் போடுங்க போடுங்க போடுங்க. டேய், கட்டிக்கிற முறை பொண்ணா இருந்தா கூட சொன்ன வார்த்தையை மீறினா மரியாதை கட்டிடும் சொல்றா.
நாங்க அவர் கோவம் வந்துருச்சுங்க. பேச வச்சு பாருங்க. வந்தா வரட்டுமே, என்ன ஆகும்? உடனே அடங்கி போறதுக்கு நான் என்ன ஜல்லிக்கட்டு மாடா? இந்தாங்க, அவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுங்க. கோபம் வந்துருச்சு, கொம்பு ரெண்டையும் பிடிச்சு மாட்ட மட்டும் நடக்கும்னு நினைக்காதீங்க. உங்களே இறக்கிடுவாருங்க. எத அடகட்டும் பாப்போம். டேய், இந்த லொல்லலாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை இடத்த காலி பண்றியா இல்லையா? முடியாது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திமிரா காட்டுற. ஆமா. இப்ப நீ போக மாட்ட? முடியாது. முடியாது. நாய் கடிச்சிச்சு. ஐயோ ராஜா, விடுறா டேய், விடுறா. ஐயோ நாய்க்கடி விஷமாச்சே. வீட்டுக்கு வாங்க, காசு வச்சு கட்டுறேன். அரைஞ்சு கொண்டு போய் மரியாதை இடப்படு. போனீனா போமா. வாங்க வாங்க. பல்லு ஆழமா பயந்து போச்சுண்ணே. வரமுடி முடிக்காம சீக்கிரம் போமா. வாங்க வாங்க, உட்காருங்க. ஐயோ நிறைய ரத்தம் வருது. சரி வாங்க, வைத்தியர் வீட்டுக்கு போவோம். மருந்து மாத்திரை எல்லாம் வேணாம், முதல்ல சாங்கியத்தை செஞ்சுட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாரு, கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சு விட்டா கூட போதும். அடவில்லா, நாய்க்கடி பொல்லாத விஷண்டா. முதல்ல உங்க வீட்டுல போய் ஒரு கட்டு கட்டிட்டு வா. ஏய் போனா பயல, கூட்டிட்டு போடா. நடங்க, நான் அப்பவே சொன்னேங்க. நான் சொல்லி இவர் கேட்கறதே இல்லைங்க. பெரிய மனுஷன் சொல்லி யாருமே கேட்கறது இல்லைங்க. அப்பா வரண்டா, நட நட நட. ஏ போன பயல, செப்பு காசு வச்சு கட்ட சொல்ற. சரிங்க. போது நிறுத்தி, பல்லு சுளிக்க போது. கணக்கடிக்கு போன ஆளை பார்க்கலாம், நீதான் யோசனை சொன்ன. ஏதோ ஏங்கிக்கிட்டு இருக்கேன்னு யோசனை சொன்னேன். நானும் நாயை விட்டு கடிக்க சொன்னேன். கடிச்சதுதான் கடிச்சது. சாங்கியத்துக்கு மருந்து போடணும்னு சொல்லி கூட்டிட்டு வர வேண்டியதானே. நானும் அப்படிதான் கூப்பிட்டேன். வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லீங்களா? வைத்தியர் கால் கட்டு போட்டு சொன்னாருங்க. உட்காருங்க, நானே கட்டு போட்டு விட்டுறேன். கட்டு போட்டு வந்து சேருங்க, நான் கிணத்தடி போறேன். இருடா போலாம். தண்ணி இறக்க வேணாம். இருடா அண்ணா, இதெல்லாம் எதுக்கு? சாங்கியத்துக்கு தான். நாய்க்கடியை விட ரொம்ப கொடுமையா இருக்கே. ஏங்க, உங்க வீட்டுல நாய் இல்லையா? ஏன் இல்ல, உங்க வீட்டுல நாய் இருந்து கடிச்சா நானும் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கட்டிக்குவேன்ல. என்ன பண்ண போற? ஐயோ, செருப்பால 3 தடவை அடிச்சு கருப்பட்டி குடுக்கணும். அதுக்கு வேற ஆளை பாரு. சொன்னா கேளுங்க, நீங்க அடிங்க. மெல்லதான். இந்தாங்க, சாப்பிடுங்க. இந்த தண்ணியை குடிச்சுக்குங்க. இவ்வளவுமா? குடிங்க. போனையா 7 நாளைக்கும் நாய் உயிரோட இருக்கான்னு தினமும் வந்து பாத்துட்டு போனோம். ஓ வரேன்னு. இல்ல, எனக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? வேலை வெட்டி மட்டும் பார்த்தா போதுமா? மத்ததெல்லாம் பார்க்க வேணாமா? மத்ததுன்னா நாய உன்னை பாக்குறது அதை பாக்குறது ஒண்ணுதான். நடடா. கோனையா, தினமும் அத்தி பழம் மிளகா பழம் எல்லாம் கொடுத்து கிளிய நீ தாண்டா பாத்துக்கணும். பூனைக்கு பாலும் கொடுக்கணும்டா. சரி. என்ன ரெண்டையும் ஒன்னா வைக்கிறீங்களே, பூனை கிளிய கடிச்சிடாது? சுப்பையா வளர்க்கிற கிளிடா. பூனையை கண்டு பயப்படாது, பூனை தான் கிளியை கண்டு பயப்படணும். சரி பால் கொண்டா. சுப்பிரமணி, வா வா வா. சுப்பிரமணி வா 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 வா. பாரு பாரு, 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும், சண்டை போடக்கூடாது. என்ன பாரு, சண்டை போடக்கூடாது.
சினிமாக்கு போற வரியா? ஒன்னதான் சினிமாக்கு போற வரியா? ஏ பிள்ளை, சினிமாக்கு போற வரியா? நான் வரலடி. நாயை பார்க்க அந்த ஆள் வருவார்ல, அதான் காத்துக்கிட்டே இருக்கேன். அது ஒரு மரமண்ட, அதுக்கு மாடு பிடிக்கத்தான் தெரியும். நீ என்னதான் ஜாட மாடையா பேசினாலும் அதுக்கும் ஆசை புரியவே புரியாது. பேசாம நேருக்கு நேரா நின்னு என்ன கண்ணாலம் கட்டிக்கிறியான்னு கேட்டுரு. சீ, எப்படி வெக்கம் இல்லாம கேக்குறது? நான் இன்னும் உசுரோட இருக்கா? அதை பார்த்துட்டு போதான் வந்திருக்கோம். உங்களை பார்த்தா பார்க்க வந்தவங்க மாதிரி தெரியலையே, அடிச்சு கொல்ல வந்தவங்க மாதிரி தெரியுது. நான் எங்க இருக்கு? நாய் நல்லாதான் இருக்கு. நடடா. கொஞ்சம் இருங்க. என்ன? தைரியமா சொல்லுடி. பரவாயில்ல சொல்லுடி. சீக்கிரம் சொல்லுங்க. கொட்டாயில ரெக்கார்ட் போட்டாச்சு இல்ல, பேர் போட்டிருக்கு போனும் இல்ல. நாளைக்கும் இதே மாதிரி வந்து பாத்துட்டு போங்க. போனை அனுப்பி வைக்கிறேன். நாளைக்கு நீங்க தானே இருப்ப? என்னது? சரி வாரேன். ஆமா, நீயும் தைரியமா சொல்ல போறதில்ல, அந்த ஆளும் புரிஞ்சுக்க போறதில்ல. நான் வரேன். ஏய் இருடி. அப்ப நீயும் சினிமாக்கு வரியா? திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் திரும்பி பார்க்கணும்னா ஒரு வழி இருக்கு. என்னது? பேசாம ஒரு கல் எடுத்து போடு. ஐயோ, வேற யாருந்தாலும் பட்டுச்சுன்னா? குறி பார்த்து அவர் மேல போடுறீ. என்னடி பார்க்கவே மாட்டேங்கிறாரு? அப்ப இன்னொன்னு போடு. எந்திரா, எந்திரி. உடம்பு எப்படி இருக்கு? 2 நாளா ஜுரம், இன்னைக்கு தேவலாம். மருந்து தரேன், வாங்கிக்க. அம்மா இருடா, என்ன அடிச்சுட்டு இல்ல, வந்த உன்ன பேசிக்கிறேன்.
ஏண்டா அவ சொன்னான்னு கேட்டுட்டு வந்து நிக்கிறிய, உனக்கு அறிவில்ல? உடனே துண்டை கொண்டாடின்னு கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானடா? சாமி சத்தமா காட்டானுங்க. அது என்னவோ துண்டை கண்ணுல காட்டி காட்டி விளையாட்டு காட்டுது. ஏதோ கண்டெடுத்த காப்பானமா துண்டுக்கு சொந்தக்காரன் என்று கேட்கட்டும், அப்புறம் நான் கொடுக்குறேங்க. அப்படியா சொன்னா? ஏய் இங்க வா. இப்ப மரியாதை வர போறியா இல்லையா? துண்டங்க. முதல்ல கையெடுங்க. துண்டங்க. கண்டெடுத்தா காப்பணும். முதல்ல காப்பணும், அப்புறம் தான் துண்டு. ஓஹோ, காப்பணமா? இந்த அரப்பணமே தர்றேன். இப்ப இதோட போச்சு. பொழுதோடக்குள்ள துண்டு வந்து என் வீடு சேரல, அடுத்த செவில வீங்கி போகும். ஜாக்கிரதை. புருஷன் வெளியூர் போனா பொண்டாட்டிக்கு ராத்திரியில தூக்கமே வராதான். புருஷன் போடுற துணிமணிகளை எடுத்து தலைக்கு ஆதரவா வச்சுக்கிட்டு தூங்குவாளாம். நான் கல்யாணம் ஆகாமையே உங்க துண்டை வச்சுக்கிட்டு தூங்கினேன் பாருங்க, அது ஏன் தப்புதான். நம்ம சீனன்ட்டு இருந்து கட்டதாசி வந்திருக்கான்னு சுப்பையா கட்டுற சொன்னாருங்க. அந்த பயப்புள்ள எங்கடா எழுத போறான்? காசு பண்ணுனா எழுதுவான், அதுக்கப்புறம் ஒரு தகவல் இருக்காது. ஏதாவது வந்தா சொல்லி அனுப்புறேன் போ. அதெல்லாம் வரட்டுங்களா? என்ன பல்லிழிப்பு? உன் புத்தி போவாத, எடுத்துக்கோ. போடுற. என்ன மன்னிச்சிருப்புல. இத்தனை நாளும் மனசை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க வீட்டுக்கு வந்து அப்பா தாட்ட பேசுறேன். உனக்கு சம்மதம் தானே? நான் வர்றேன். அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு. அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு. ஒரு பந்தல போட்டு நிலத்தை கொட்டி மாலையிடுவாண்டி. ஒரு பந்தல போட்டு நிலத்தை கொட்டி மாலையிடுவாண்டி. அடி அம்மாடி சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா நெஞ்சுக்குள்ளே. அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு. அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு. வந்து ஒண்ணு வட்டமிட வந்திருச்சு
அவன் நெஞ்சுக்குள்ளே அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு ஒரு பொண்டல போட்டு நிலத்தை கொட்டி மாறிடுவாண்டு நான் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு செல்ல பெண்ணு தரம் காணாத கனவில்லை எல்லாம் ஒண்ணு நான் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு செல்ல பெண்ணு தரம் காணாத கனவில்லை எல்லாம் ஒண்ணு என் கனவு நினைவாக்கி அம்மன் அருளாலதான் என் கனவு நினைவாக்கி அம்மன் அருளாலதான் அடி அம்மாடி சின்ன பொண்ணு ஆசைப்பட்டு அவன் நெஞ்சுக்குள்ளே அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு பட்டுக்கிளியே தொட்டு தழுவ மச்சான் வாராண்டி ஒரு பொண்டல போட்டு நிலத்தை கொட்டி மாறிடுவாண்டு அஞ்சாறு மீன் வந்து படிக்குதடி தேகமெல்லாம் கிளுகிளுத்து திண்டாடுறே குறுகுறுத்து காதோடு சொல்லட்டுமா நான் கண்ணாலே கண்ட ரகசியத்தை யாருக்குமே சொல்லாதே நீ ஆசை வெட்டா அறியாதடி தனனனன 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 அடி அம்மாடி சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா அவன் நெஞ்சுக்குள்ளே அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு பட்டுக்கிளியே தொட்டு தழுவ மச்சான் வாராண்டி ஒரு பொண்டல போட்டு நிலத்தை கொட்டி மாறிடுவாண்டு பட்டுக்கிளியே தொட்டு தழுவ மச்சான் வாராண்டி ஒரு பொண்டல போட்டு நிலத்தை கொட்டி மாறிடுவாண்டி ஏதோ சின்னஞ்சிருசுங்க தெரிஞ்சோ தெரியாமையோ அது மனசுக்குள்ள ஒரு ஆசையை வளர்த்துருச்சுங்க. அதனால தான் கடைக்காரன் நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசுறேன். சும்மா ஏமா வளவளன்னு பேசுறீங்க? வேற பழமை இருந்தா பேசுங்க. பாவம் எவ்வளவு ஆசையா பாக்கு வெத்தலையோட வந்தான். பயம் முகம் எப்படி பொக்குன்னு சுண்டி போச்சு பாருங்க. 4 சாதி சனம் இல்லாத வீட்டுல என் பொண்ணை கட்டி கொடுக்க நான் ஒண்ணு அவ்வளவு கேவலமா போயிடல. என்னங்க? ஏய் நீ சும்மா இரு. ஏப்பா ஜாதி ஜனம் சொல்றியே, அவனு எங்க பிள்ளையாத்தான் நினைச்சு வந்தோம். நேத்தே வெள்ளாங்கோயில்ல வேற பையனை பார்த்து முடிவு பண்ணியாச்சு. வேற விஷயம் இருந்தா பேசுங்க. ஒண்ணு யோசனை பண்ணாதீங்க. இவரே கூப்பிட்டு கொடுத்தாலும் இனி இந்த பொண்ணு நமக்கு வேண்டாங்க. அந்த பொண்ணு விடுற கண்ணீர் இவரை சும்மா விடாதுங்க. நடங்க. மூத்தவனே, முதல்வனே, சித்தி விநாயகனே, ஞான விநாயகனே. ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதே. ஐயோ ஊருக்கெல்லாம் மருந்து மாத்திரை கொடுக்கறானே, என்ன ஏன்னு கேட்க யாரும் இல்லையே. இந்தா மரப்பள்ளி மாதிரி சும்மா தொண நினைச்சிட்டு இருக்கீங்க. என் கைக்கெல்லாம் நடுங்குதே, என் நெஞ்சு துடிக்குதே. அவ்வளவுதானே. இந்த
இத போட்டுக்கிட்டு செவனேன்னு கடை சரியா போயிடும். என் புருஷன் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஏன்னு கேட்க அது இல்லையே. பேசாம இரு. ஐயா யாரப்பா அது? வைத்தியர் இல்லைங்களா? இல்லையே, என்ன வேணும்? முதுகு வலி 3 நாளா இருக்கு. 3 நாளா முதுகு வலியா? ஆமா. 2 ரூபா கொடு, மாத்திரை கொடுக்கறேன், எல்லாம் சரியா போயிடும். சரி. அம்மா இத சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். சரியா போயிடுமா? நான் வர்றேன். என்ன ஆச்சு? யாரோ வசமா ஏமாந்து மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. இல்லடா, வாடிக்காரன் தான். அவன் தான் அந்த ஆள் வந்தா மருந்து கொடுன்னு சொல்லிட்டு போனான். உங்களுக்கு என்ன உடம்புக்கு? நெஞ்சு வலி. சீனங்கிட்ட இருந்து ஏதாவது கடுதாசி வந்ததா? நேற்றுக்கு வந்ததே, நாளை இன்னைக்கு வரேன்னு. வந்துதா? என்ன பச்சு இது? நாளைக்கு எத்தனை நட்டு வந்து போய்கிட்டு இருக்கேன். ஒரு தவறு சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாதா? கோணையும் கிருக்கங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சனே. கோணை என்கிட்டயா? அவன் ஒரு மடையன் பறந்துருப்பான். மா, நாளைக்கு என்னத்துக்கு வர்றான்? அதான் கிழக்க போடுற இல்ல. சீக்கிரம் வாடி, ஆராய்ச்சி எடுத்துட்டு வாடி. வந்துட்டான், வா வா சீக்கிரம் வா. ஏண்டி உன் மவன் என்ன சீன ஏத்துறதுக்கு போயிட்டு வந்திருக்க, ஆராய்ச்சி எடுக்கிறேன் என்னமோ? சும்மா இருக்க மாட்டீங்க? இல்ல முத படிச்சுட்டு வரா என்ற ஆசை. கண்ணு இழைச்சு போயிட்டிய. சாப்பிட்டியா? வேலைக்கு சாப்பிடுவியா? ஊருக்கா கொடுத்த சாப்பிட்டியா? வாரம் எண்ணெய் தேய்ச்சி முடுவியா? அந்த ஊர்ல மயிர் வெட்ட ஆள் இல்லையா? நிறைய வச்சிருக்கிறிய. சும்மா கடடா, வாழான்னுகிட்டு இருப்பான். உள்ள போலாம். அழைச்சு போயிட்டான் அப்படியே. பாத்தீங்களா, ராஜா மாதிரி இருக்காரு, ராஜா மாதிரி. சீன முத ரயில் அடியில பார்த்தப்ப எனக்கே அடையாளம் தெரியலமா. ஆமாப்பா, ஆளே சுத்தமா மாறி போயிட்டான். நானே செத்த நேரம் பார்த்தோன்னே அசந்தே போயிட்டேன். இலைய போடுங்க. போற போக்க பார்த்தா எனக்கே ஒண்ணு இருக்காது போல இருக்க. டேய், அந்த பக்கம்லாம் ஒரே காஞ்ச பூமியா கிடந்ததே. போன வருஷம் தான் சர்க்காருக்கு எழுதி போட்டு இந்த பக்கமா வாய்க்கா தண்ணி விட ஆரம்பிச்சாங்க. ஆமா, இந்த சக்கரமணியார் வீட்டுல மூத்த பொண்ணு படிச்சிட்டு இருந்தால, அவளுக்கு என்ன கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? டேய், இத பாரு, அந்த கிழக்க பார்த்த தோட்டம் தான் 7 வருஷமா கேஸ் கடந்தது. அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப கடைசியா பண்ணையார் பக்கமே தீர்ப்பாய் போச்சு. நம்ம வால்கோமலுக்கார வீட்டுல மீனாட்சின்னு 2வது பொண்ணு இருந்தால, அவ என்ன சௌக்கியமா இருக்காளா? கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? டேய், போன தடவை நீ வந்துட்டு போனதுக்கு பின்னால ஆத்துல வெள்ளம் வந்து தஞ்சபுரம் நாசமா போச்சுடா. இப்பதான் ஞாபகம் வருது. போன தடவை நான் வந்து போனப்ப நம்ம கோயில் பூசாரி பொண்ணுக்கு அன்னைக்கு தான் வயசுக்கு வந்து சடங்கெல்லாம் நடந்துச்சு. அவளுக்கு என்ன கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? டேய், ஓங்கி அரஞ்சனா பாரு. ஏண்டா, நான் ஊர்ல உள்ள ஒவ்வொரு விசேஷத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஊர்ல உள்ள ஒவ்வொரு பொண்ணையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கியா? டேய், கோச்சுக்காதரா. உனக்கு பொண்ணுன்னா பிடிக்காது, வேணும்னு ஒண்ணு வெறுப்பேத்தாண்டா பேசினேன். நடு. டேய், என்னடா போனியா? இந்த பாவங்களை சும்மா விடாதுங்க. என்னடா அது விஷயம்? கண்ணமாக்கு விடிஞ்ச கண்ணாலும் எல்லாரும் வண்டி போட்டு போயாச்சு. சுப்பையா வந்து என்னை காப்பாத்தல. நான் கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்க வேண்டும். அது ஓண்டு அழுது. டேய், யாரும் அது கண்ணம்மா? தர கடைக்கார பொண்ணுங்க. இவர் மேல உசுறு ஆசை வச்சிருந்துங்க. இவர் போய் பொண்ணு கேட்டாரு. அவங்க அப்ப தரமாட்டேன்னு சொல்லி வேற இடத்துல ஏற்பாடு பண்ணிட்டாருங்க. டேய், உன் மேல எவ்வளவு பிரியம் இருந்திருந்தா அந்த பொண்ணு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பா. டேய், எனக்கு அவன் மேல பிரியம் இருக்குடா. நான் போய் அவங்க அப்பன்ட்ட பொண்ணு கேட்டேன். என் அனாதைன்னு தூக்கி எறிஞ்சு பேசிட்டான். நான் என்ன பண்ணட்டும்? அப்போ அவன் செத்தாலும் பரவாயில்லைங்கிறியா? சி, நீ இவ்வளவு பயந்தவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடா. சாமி சத்தியமா சொல்றேங்க, இதே இந்நேரம் நானா மட்டும் இருந்திருந்தேன்னா நேரா அங்க போய் அந்த பொண்ணை அலாக்கா தூக்கிட்டு வந்து ஒரு கோயில வச்சு தாலியை கட்டிருப்பாங்க. இந்த மனுஷன் தொடரடிங்க. டேய், அரஞ்சனா பாரு. நானடா பயந்தாமலே. ரோஷப்பட்டு என்னடா பண்றது? இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கே, போய் தூக்கிட்டு வா பாக்கலாம். இவரால முடியாதுங்க. இவன் திங்கத்தடா லாய்க்கு. டேய், போது நிறுத்துங்கடா. விடியறதுக்குள்ள அவளை தூக்கிட்டு வந்து தாலி கட்டா சரியான ஆம்பளைன்னு ஒத்துக்கிறீங்களாடா? சும்மா டமாஷ் பண்றாருங்க. நடக்கிறத பேசுங்க. அதானே, இவனாவது போய் தூக்கி வர்றதாவது. டேய், எந்த ஊருக்குடா கூட்டு போயிருக்காங்க? வெள்ளாங்கோயிலுக்கு.
சீக்கிரம் வாங்கண்ணே, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, வண்டி போகுது. வாங்கண்ணே, வேகமா போ, சீக்கிரம் போயிடுவாண்ணே, சீக்கிரம் போயிடுவோம். நீ ஏறா. நான் ஏறிக்கிறேன். சுத்தரே வேகமா ஓட்டுங்க. போதுண்டா, இங்கே வைக்கப்பட்டிருந்தா எப்படி? அடுத்து வீட்டுக்கு போய் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எல்லாம் பார்த்து செய்யுங்க. அது எப்படிங்க இன்னும் இருட்டவே இல்லையே? விறகடைக்கார பொண்ணுக்கு ரொம்ப சிரிப்பு தான். பாவண்டா அந்த பொண்ணு, ஜல்லிக்கட்டு காலையே அடக்கிறவனாச்சே. சரி வாடா போலாம். ஓரம்போ ஓரம்போ ஓரம்போ. என்னாச்சு உனக்கு? இந்த பாரு பிள்ளை, இந்த பாரு பிள்ளை, எப்படி ராத்திரி பூரா இப்படியே நின்னுகிட்டு இருக்கிறதா வித்தியாசமா? வெக்கமா இருக்கு. என்ன வெக்கமா? ஊர்ல இல்லாத வாய் பேசுவ, இப்ப என்ன வெக்கம்? சும்மா பிகு பண்ணாத பிள்ளை, பேசாம வந்து பாய போடு. எனக்கு பயமா இருக்கு. பயமா? என்னை விட உனக்கு தான் ஆசை ஜாஸ்தி. ஆனா என்னமோ நான் உன்னை தொந்தரவு பண்ற மாதிரியும் அதுக்காக நீ சம்மதிக்கிற மாதிரியும் பெரிய பாவலா பண்றியே. எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. நெசமாவா? ஆமா. சரி, இப்ப நான் 10 எண்ணுவேன், அதுக்குள்ள நீயே வந்து பாய போடணும். அப்படி இல்ல நான் வாசல்ல போய் படுத்துக்குவேன். 1 2 3 4 5 6 பெட்ஷீட் எடுத்துட்டேன், 7 தலானியே எடுத்துட்டேன், 8 பாயையும் எடுத்துட்டேன், 9 வெளிய போறேன். இன்னும் ஒண்ணுதான் பாக்கி. வேண்டாம். அப்ப வாங்க, இங்க வா புள்ள. இங்க பாரு, அப்ப நான் வெளியே போயிடுவேன். இங்க வா, பிடி போடு பாய, ஒழுங்கா போடு. கலாணி பிடி, பெட்ஷீட் இருந்தா உட்காரு. என்ன வெள்ளச்சீரக்காரமா பலகாரம் கொடுத்து விட்டாங்க, சாப்பிட்டுட்டு அப்புறமா படுங்க. இந்த நேரத்துல எந்த பலகாரம் கொடுத்தாலும் எல்லாம் காரமா தான் இருக்கு தெரியுமா? வேற என்ன வேணும்? உட்கார் சொல்றேன். உட்காரு புள்ள. பலகாரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா படுத்துக்குங்க. அதெல்லாம் சாங்கியத்துக்கு வைக்கிறது புள்ள, அத போய் யார் சாப்பிடுவா? இங்க பாரு, இங்க பாரு புள்ள, இங்க பாரு. பாத்தியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் சொன்னது சரியா போச்சு இல்ல? என்ன? நான் உட்காருன்னு மட்டும்தான் சொன்னேன், நீ நீட்டி நிமிந்து படுத்துட்டியே.
மச்சான் இங்க பாருங்க மச்சான், என்ன ஆச்சு? நெஞ்சு வலிக்குதா? சொல்லுங்க மச்சான், நெஞ்சு வலிக்குதா? இருங்க, நான் போய் தண்ணி கொண்டாறேன். பேசாம கண்ணை மூடி படுத்துக்கங்க மச்சான், வலி தெரியாம இருக்கும். படுத்துக்கங்க. தூங்குங்க மச்சான். என்னதான் அழகு வடிதோ, முன்னாடியும் பின்னாடியும் சீவரான் சீவரான் 300 தடவை சீவிக்கிட்டே இருக்கிறான். காலையில இருந்து ராத்திரி வரல இவனுக்கு இதே பழப்பா போச்சு. அப்படி போனா சீவரான், இப்படி போனா சீவரான், அது எப்படித்தான் போய் முடியுமோ? ராத்திரி இவன் சிநேகக்காரன் இருக்கானே, பாக்கு மாத்தல வெத்தலைய மாத்தல பாயே விரிச்சுட்டான். அவனுக்கு தொடப்பணம் தானே இவன். ஏண்டா நீ எவ்வளவுடா பாத்து வச்சிருக்கிற? பாக்குறதா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப 3 மாசம் முழுகாம இருக்கா டவுன்ல. சீவகட்டை பிஞ்சு போயிடும், அப்படியே வாசல மிச்சா. பாட்டி, நான் சொல்றதை கேளு. அவ என்ன மாதிரியே கிராப் வச்சிருப்பான். என்ன பர்சனாலிட்டி தெரியுமா? செருப்படுத்து தலதலையா போட்டுடுவேன். அப்படி எவ்வளவு இங்க வந்தா? அவ ஜாக்கெட்டே போட மாட்டாமா. முழங்கால் தெரிய அளவுக்கு ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் போட்டிருப்பான். சுந்துனா ரத்தம் வரும், வெள்ளக்கார பொண்ணு. என்ன கலர் தெரியுமா? கட்டையில போறனே இந்த குண்டனை தூக்கி உன் தலையில போட்டுடுவேன். அங்க என்ன கடவுடன் கத்திட்டு உட்காந்துருக்க? வந்து நீ என்னடா சேர்ந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? இல்ல, காலையில ஒரு ஆள் நெஞ்சு வலின்னு வந்தான். நீங்க இல்லன்னு சொன்னேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 5 ரூபாய் வாங்கிட்டு ஏதோ மாத்திரை எடுத்து கொடுத்துட்டாங்க. அதை கேட்கங்காட்டி 2 பேரும் சேர்ந்து இப்ப என்ன திட்டுறாங்க? இல்லடா, அவன் போய் சொல்றான். பாய திறக்காது. எத்தனை தரம் சொல்லியிருக்கேன் இது மாதிரி தப்பு பண்ணாதுன்னு. என்னங்க இந்த மாதிரி காசை வாங்கிட்டு கண்டவங்களுக்கு மாத்திரை கொடுத்துட்டு போல நீயே மருந்து திருட்டு உசுர விடாம அவன் போய் சொல்றாங்க. பாய முடியும். 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறத மாதிரி பிட்டாரி கோல் சில மாதிரி. ஏ கழுவி, இந்த பாரு, இன்னமே மருந்து மாத்திரைன்னு எப்பாவது வாய திறந்த இந்த சுருக்கு பையாலே உன்னை சுருக்கு போட்டுருவாங்க. காசு இருக்குது. காசு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். பாய முடியும். கழுது ஊதுபத்தியா கட்டோட கொளுத்தி வச்சுட்டாப்புல இருக்கு. அந்த கடை பூ மொத்தமும் தலையில தான் இருக்கு. பால் சாப்பிடுங்க. என்ன மச்சான் முத்து முத்தாவே இருக்குது?
என்ன மச்சான்? மறுபடியும் நெஞ்சு வலிக்குதா? ஆமா. இப்படித்தான் அடிக்கடி வருமா? ஆமா. வாங்க வைத்தியர் வீட்டுக்கு போவோம். வேண்டாம். நாளைக்கு பட்டணத்துக்கு போய் நல்ல படிச்ச டாக்டரா பார்க்கலாம். ரொம்ப வலிக்குதா மச்சான்? இல்ல பிள்ளை, கொஞ்ச நேரம் தூங்கினா சரியா போயிடும். அப்ப படுத்துக்கங்க. உட்காருங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? இருங்க. டாக்டரையா, அவருக்கு குணமாயிடுங்களா? இது ஒரு பெக்யூலியர் கேஸ். இந்த கேஸ் கியூர் ஆகும்னு கேரண்டியா சொல்ல முடியாது. நான் எழுதி கொடுத்திருக்கிற மருந்தை அவர் தவறாம சாப்பிட்டுட்டு வந்தா குணமானாலும் ஆகலாம். அவருக்கு என்னங்க டாக்டரையா? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு காளை அடக்கும் போது அவருக்கு பலமா அடிபட்டு இருக்கு. சரியா வைத்தியம் பார்க்காதனால அவருடைய உயிர்நிலை பாதிக்கப்பட்டது. சம்மதம் வந்தாச்சு, அது என்னாச்சு? சம்மதம் வந்தாச்சு. ஒரு பந்தல போட்டு நிலத்தை கொட்டி மாலையிடுவாண்டி. பட்டக்கிளியே தொட்டு தழுவ மச்சான் வாராண்டி. ஒரு பந்தல போட்டு நிலத்தை கொட்டி மாலையிடுவாண்டி. அட வாங்க அண்ணே, நம்ம கவுண்டர் தானே அண்ணே. கோவத்துல ஏதோ 4 வாரத்தை திட்டி விட்டாரு, நாம தானே பொறுத்து போறோம். சரிதான் போப்பா. அட வாங்க அண்ணே. வர முடியாதியா? அட வேலையை வேலை பேசிக்கிட்டு இருக்காத, என்னால வேலை செய்ய முடியாது, அவ்வளவுதான். கையோட கூட்டு வர சொல்லிருக்காருண்ணே. வாங்க அண்ணே. எங்க டவுனுக்கா போயிட்டு வரீங்க? ஆமா. நீ என்ன தண்ணி பாய்ச்ச போல? போங்க அண்ணே. அந்த பெரிய கவுண்டர்கிட்ட மனுஷனான வேலை பாப்பான். ஏன், என்னாச்சு? ஓட்ட கவலையை கொடுத்து உச்சிக்குள்ள தண்ணி பாய்ச்ச சொன்னா எப்படின்னு முடிகிற காரியமா? ஆமாண்ணே. இவர் என்ன மாடா மனுஷனா? அட மாடுதான் இருக்குன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் வேணாம். வேலைக்கு உதவாத அந்த ஓட்ட கவலைய முதல்ல தலையை சுத்தி வீசி எறிய சொல்லுங்க, அப்புறமா வர்றேன். சரி சரி, நான் கவுண்டரை பிறகு வந்து பார்த்து பேசிக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. அட அவர்தான் சொல்லிட்டாருல, அப்பவே போயிருந்தா இந்நேரம் 2 ஏக்கரை பாஞ்சிருக்கும். நட நட நட. மச்சான் என்ன கொஞ்சம் மச்சான், என்ன யோசனை? சோத்தை பார்த்து தின்னுங்க. இல்ல, முருகப்ப சொன்னது என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ அவர் சொன்னதான் நியாயமா படுது. வேலைக்காகாத ஒண்ணு வச்சுக்கிட்டு யார்தான் மாரடிப்பாங்க? வேற மாத்திக்கிறதா நல்லது. அப்ப வேற மாத்திக்கிறதுல உனக்கும் சம்மதம் தானே? மச்சான், நீங்க என்ன சொல்றீங்க?
என்ன மாத்திக்கோன்னு சொல்றேன். சோறும் கையுமா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு எப்படி மச்சான் உங்களுக்கு மனசு வந்தது? இருட்டுல எரியாத விளக்கு. நான் இருக்கிறதுல யாருக்கு என்ன புண்ணியம் உள்ள? அப்படி சொல்லாதீங்க மச்சான். பச்சை மண்ணு எப்படி வேணாலும் ஒட்டும். ஆனா கண்ணால கட்டிக்கிட்ட பொண்ணு சுட்ட மண்ணு மாதிரி உதிர்ந்து போகுமே ஒழிய மறுபடியும் ஒட்டவே ஒட்டாது. கேவலம் ராத்திரில சித்த நேரம் கிடைக்கிற சுகம், அது ஒண்ணுதான் வாழ்க்கையா? நீங்க பாடுபட்டு பசியோட வரும்போது பக்கத்துல உட்கார்ந்து வாய்க்கு ருசியா வயிறார சோறு போடுறதுலயும், ஓஞ்சி வரும்போது உங்க கை கால் அமுக்கி விடுறதுலயும் இல்லாத சுகம் வேற எதுல மச்சான் கிடைக்க போகுது? பொண்ணா கொடுக்கிற சுகம் பெருசு இல்ல தாண்டி. ஆனா நீ பொண்ணுங்கிற சுகமே பிள்ளை பத்துக்கிறதுல தாண்டி இருக்கு. சுப்பையா, நீயும் கொஞ்சம் நேர்ந்து போப்பா. புதுசா வண்டியில பூட்டினா எல்லா மாடும் மிரளத்தான் செய்யும். பார்த்து பக்குவமா பழக்கப்படுத்து. நான் வாரேன். கண்ணம்மா, என்ன மச்சான்? இங்க வா உள்ள. என்ன மச்சான்? பூவை என் புள்ள மாடத்திலே போட்டு வச்சிருக்க. வேண்டாம் தான். சுமங்கலி பொண்ணு பூவை வேண்டாம்னு சொல்லக்கூடாதுன்னு வெள்ளச்சிலக்காரமா சொன்னாங்கல்ல? அவங்க சொன்னாங்க, எனக்கு வேண்டாம். புருஷனை தின்னவ தாண்டி பூவும் போட்டு வேண்டாம்னு சொல்லுவா. ஐயோ மச்சான், நான் வேண்டாம்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு இப்படி விதவிதமா அர்த்தம் எடுத்து பேசுறீங்களே. மல்லிகைப்பூ வாசனை மனசு கெடுக்குங்கிற ஒரே காரணத்துக்கு தான் நான் அப்படி சொன்னேன். எனக்கும் ஆசையா சீவி சிங்காரிச்சு தலை நிறைய மல்லி போட உங்க முன்னாடி வர தெரியும். ஆனா அத பார்த்து நீங்க ஆசைப்பட்டு என் பக்கத்துல வருவீங்க. அப்புறம் ஆம்பளையா நடந்துக்க முடியலையேன்னு வேதனைப்படுவீங்க. அப்படி ஒரு வேதனையை உங்களுக்கு தரக்கூடாதுன்னு தான் நான். கண்ணம்மா, சத்தியமா வேணான்னு சொன்னது அந்த ஒரே அர்த்தத்துலதான் மச்சான். நம்புங்க. கண்ணம்மா, என்ன மன்னிச்சிடு. கண்ணம்மா, என்ன மன்னிச்சிடு. என்கிட்ட குறை இருந்தா காட்டிதான் என்ன சுத்தி இருக்கிறதெல்லாம் குத்தமா படுது. இனிமே என் ஆயுசுக்கும் உன்னை பத்தி நான் தப்பா பேச மாட்டேன் கண்ணம்மா. தப்பா பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடு கண்ணம்மா, என்ன மன்னிச்சிடு. கொண்டா, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். இது என்ன உத்தியோகம்? காலையில வைத்திருக்கிட்ட ஒரே தகராறு, சோறு வேணான்னு கோச்சிட்டு வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா ஒன்னையும் காணோம். அதான் அப்புறம் நானே சமையல் பண்றேன். சரி சரி, நான் தாளிச்சு கொடுக்குறேன். கொண்டா. அது இன்னார வேலை பார்க்கறது நானு. கடைசியில் வந்து பேர் எடுத்துருந்தீங்க. பேசாம வேடிக்கை பாரு. என்ன சின்னது பேசாம என்ன? பேசாம இரு. இன்னைக்கு நம்ம சமையல் தான். சும்மா வேடிக்கை பாரு. பாரு, எல்லாருக்கும் இன்னைக்கு பேதியா போகுது. அப்புறம் வைத்தியத்துக்கு உங்க அப்பாட்ட போய் நிக்கணும். சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காத. சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசு. கண்ணம்மா, வாடா, கரெக்டா சோத்து நேரத்துக்கு வந்துருவிய. வா. ஏமுல, என்ன அவனை வேலை செய்ய விட்டு நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டா இருக்க? நான் இவ்வளவு சொன்னேங்க, அதுதான் கேட்க மாட்டேங்குது. இல்லடா சுப்பையா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சோறாக்கி போடுன்னு கேட்டேன். ரோட்ல போறவங்களுக்குலாம் போடுறதுக்கு நான் மடமான்னு கேட்டது. அதனால தான் அப்புறம் நானே சமையல் பண்ணிக்கிறேன். ஏடி, அப்படியா சொன்ன? அவனை யாருன்னு நினைச்ச? உனக்கு அந்த அளவுக்கு புதுவாய் போச்சா? டேய் மடையா, நான் சும்மா விளையாட்டு சொன்னடா. கண்ணம்மா என்ன அப்படி சொல்லுமா? என்ன மன்னிச்சிரு கண்ணம்மா. சரியான லூசா இருக்கேடா. என்ன மன்னிச்சிரு புள்ள. அவனை பத்தி ஏதாவது சொன்னா என்னால தாங்க முடியாது. அதனாலதான் அந்த மாதிரி அடிச்சுட்டேன். பரவாயில்ல விடுங்க. 2 பேரும் போய் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு போடுறேன். சரி சரி நடரா,
என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அதுக்காக இப்படி பைத்தியமா வட இருப்பாங்க. பாவம் கண்ணம்மா, 4 நாளைக்கு காது கேட்குதா இல்லையோ, சரியான செமட்டியா கண்ணம்மா. சீனு பேசாம சாப்பிடு, குடுப்பே விடுறா. அவளை கண்ணாலம் கட்ட நாள் வந்து ஒரு நாள் கூட அடிச்சதில்ல தெரியுமா? இன்னைக்கு ஒன்னால போட்டு அடிச்சு விட்டேன். என்ன நீ வச்ச குழம்பு எப்படி இருக்கு? எந்திரா, எந்திரி எந்திரி. உனக்கு இருக்குடா அந்த உத்தியோகம்லாம். போடா போய் கட்டில உட்காரு. எவ்வளோ சீக்கிரம் வேற நல்ல குழம்பா வச்சு அவனுக்கு சோத்த போட்டு எனக்கு கணுத்தறி கொண்டு வா. சுப்பையா வாசின்னு எங்க போயிருக்காப்ல? மாடு பிடிக்கிறாள். கணத்தடிக்கு போயிருக்காரு. லாட்டரி சீட் ரிசல்ட் வந்திருக்கு. இத்தனாலும் புருஷனுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஏதோ நீ வந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீட்டை கொண்டா. என் நேரம் அடுப்புலயே தகராறா இருக்கு. சீட்டு பிள்ளையார் கிட்ட இருக்க, எடுத்து பாத்துக்கோ. எவ்வளவு நேரம் தான் உங்ககிட்ட மல்லு கட்டுறது? ஏன் கண்ணம்மா இவ்வளவு போக? நான் என்ன பண்ணட்டும்? ஈர விறகு பத்தவே மாட்டேங்குது. கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி பத்த வையேன். ஆமா, எவ்வளவு எண்ணெய் தான் கொட்டுறது இதுல? கோலையா, என்னங்க வண்டியை கொண்டு சாலையில விட்டுட்டு அப்படியே மாட்டுக்கு தண்ணி ஆட்டி விட்டுடு. பண்ணையார் கேட்டாருன்னா நான் ஊடு வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லு. சரிண்ணே. டேய், மேற்க பாசின போகுண்டா. அப்படியே கிழக்கு மூலமா பார்த்து திருப்பி விடுங்க. பத்தா சீக்கிரம் வந்துண்டு. கண்ணம்மா, என்ன உள்ளது? விட்டத்தை வெடிக்க பார்த்துட்டு உட்காந்துருக்க. அடுப்படி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்பதான் தலை முழுங்கினியா? நீ கண்ணாலத்துக்கு முன்னால ஆசையா வச்சுக்கிட்டு இருப்பிய அந்த துண்டு, அது இன்னைக்கும் பார்த்து வாழைத்தார் பட்டு கரையா போயிடுச்சு. இப்பதான் பட்டுது. உடனே அலசனா போயிடும் நினைக்கிறேன். இந்தா.
மாமா மாமா ஏன் புள்ள? உள்ள வாங்க. என்ன புள்ள? உள்ள வந்து படுங்களேன். ஏன் பனி பெய்யுது இல்ல? சித்திரை மாசத்துல ஏது புள்ள பனி? ஐயோ, கொஞ்சம் கூட விவரம் புரியாத மனுஷனா இருக்கீங்களே. சே, உன்னோட தினம் இது ஒரு தொல்லையா போச்சு. சோதிக்கிற ஒரே ஒரு நிமிஷம் சபலத்துக்கு ஆளாயிட்ட. உடலால கூட இல்ல, மனசாலதான். அதுக்கு இப்படி தண்டிச்சிட்டியே. கை ஏண்டி வெந்ததுன்னு அவர் கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும்? நீதான் என்ன காப்பாத்தணும். கண்ணம்மா, என்ன புள்ள கோயில்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதான் மச்சான். ஆமா புள்ள, இன்னைக்குன்னு பார்த்து கோயில்ல கொள்ள கூட்டம், என்னால மூச்சு கூட விட முடியல. இந்தா திண்ணீர் வச்சுக்க. நீங்களே வச்சு விட்டுருங்க. இந்தா புள்ள பூ, அதையும் நீங்களே வச்சு விட்டுருங்க. இந்தா புள்ள தீர்த்தம், கையை நீட்டு புள்ள. இந்தா தீர்த்தம் வாங்கிக்க. என்ன தீர்த்தத்துக்கு போய் இந்த நடு?
என் பிள்ளை கை வந்திருக்கு. தீச்சட்டி சுட்டது தானே? தப்பு செஞ்சவங்களதான் தீச்சட்டி சுடுன்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு பிள்ளை. இந்த தப்புக்கு நீ மட்டும் பொறுப்பு இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? 2 மாசத்துக்கு முந்தி பொன்னியம்மன் கோயிலுக்கு போனவே அந்த சம்பவத்தை கொஞ்சம் நினைச்சு பாரு. சும்மா மென்னு முழுங்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் கண்ணம்மா? மனசார வேண்டிட்டு கட்டு. எண்ணி 6 மாசத்துல குழந்தை உண்டாகனா அப்புறம் என்ன கேள? இந்த பொன்னிவாசாமி ரொம்ப சக்தி உள்ளது. நிறைய பேர் தொட்டில் கட்டிருக்காங்க. நீயும் கட்டமா, நல்லபடியா நடக்கும். ஆமா கண்ணம்மா. என்னடா சுப்பையா, நீயே யோசனை பண்ணிட்டு இருக்க? நம்பிக்கையா கட்ட சொல்லு. தைரியமா கட்டுக்கண்ணம்மா. எங்கிட்ட குறை இருக்கிறது இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. இன்னும் நீ உண்டாகாதனால அந்த சாமிக்குத்தான் சக்தி இல்லைன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அப்படி ஒரு பழி அந்த சாமி மேல போட்டதுனாலதான் உனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. நான் சொல்றது சரிதானே? என்னன்னு தோட்ட காட்டுல கரடி பூந்து வர ஓரியாட்டம் அடிச்சாம என்னாச்சு? என்ன ஆகும்? வழக்கம் போல மல்லுக்கு நின்று சுப்பே தான் ஜெயிச்சாரு. மாட்டை அடக்குற மாதிரி கரடி அடிச்சு சாகடிச்சிட்டாரு. அவன் ஆம்பளை. என்ன மச்சான்? ஒண்ணும் இல்ல. கரடியோட சண்டைங்க. ஏதாவது பலமா காயப்பட்டுருச்சா? ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உள்ள கொண்டு போய் ஒத்தரம் கொடுங்க. அட விடுல, நான் கீழே விழுந்துற போறேன். இப்படி பயப்படுறிய? ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு துணிச்சல் ஆகாதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என் நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? என் உசுறு இருக்கிறதே ஒன்னாலதான் புள்ள. சரி சரி உட்காருங்க. நம்ம வீட்டுல இருக்காங்களா ஆம்பளை? சுப்பையாதான் ஆம்பளை. வாஸ்தவத்திலேயே இவன் தாண்டி ஆம்பளை. இந்த ஊர்லயே சுப்பையா ஒருத்தனாடா வீரமான ஆம்பளை. அவன் தாண்டா ஆம்பளை. அவன் தாண்டா தைரியமான ஆம்பளை. கண்ணம்மா, என்ன மாதிரி ஆம்பளை இந்த ஊர்ல யாருமே இல்லையா?
ஏண்டா வந்ததுல ஏதோ குட்டி போட்ட பூனியாட்டம் அழிஞ்சிட்டு இருக்கானே, நீயாவது என்ன ஏதுன்னு கேட்கறது இல்ல? ஆரம்பிச்சா சும்மா இருக்க மாட்டியே. எப்ப பாரு தொணன்னு அதே பேச்சுதான் உனக்கு. அவன் தான் வேலைக்கு எழுதி போட்டிருக்கேன், அவங்களே கூப்பிடுவாங்கன்னு சொன்னான்ல. அவனும் சொல்லிட்டே இருப்பான், நீயும் கேட்டுட்டே இரு. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, வைக்க போறதுக்கு என்னமோ புகஞ்ச மாதிரி இருந்தது, அதான் என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். புகையுத? அவன் பட்டணத்துல போய் படிக்கிறேன்னு பீடி சிகரெட் பிடிக்கதான் கத்துக்கிட்டு வந்துருக்கான். சாப்பிட்டு பேசாம போய் படுத்து தூங்கு. அங்க ஏன்டா இருக்கிற? அந்த வேலை சமாச்சாரம் என்ன ஆச்சு? இன்னும் ஆர்டர் வரல. சரி, அது வரைக்கும் தெக்கால வடக்காலம் சுத்துறதுக்கு 2 டர்மிஷன் வாங்கி போறான், அதே பாரு. என்ன நான் சொல்ற காது ஏறுதுல்ல? சரி மிஷின் ஓட்டுறதுக்கு 2ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும். பாட்டியாடி அவன் கொழுப்ப பாட்டியா? கொஞ்சம் பேசாம இருங்களேன். அவன் படுப்பு தகுந்த வேலையா பாக்கட்டும். உங்க தறி மிஷின் வேலை ஒண்ணும் அவனுக்கு வேண்டாம். ஆமா, அப்ப உள்ள கூட்டிட்டு போ. புறையத்து கொஞ்சம் கொட்டிட்டு இன்னும் ஊரை சுத்தட்டும். வாடா நீ. ஏய், யாரா அது பதுங்கி எட்டி பாக்குறது? நான் தாங்க குழந்தைங்க. வர்றதுலயே தெரியுது. எங்க வந்த? இல்ல பீளமெட்டு வரைக்கும் போறாங்க. இவர் வரான்னு கேட்டு போறான்னு வந்தாங்க. எதுக்குங்க? ஆட்டம் பார்க்கத்தாங்க. அவருக்கு ஏற்கனவே ஒண்ணும் தெரியாது, நீங்க வேற சொல்லி கொடுக்குறீங்களா? இல்லைங்க, அது எப்பவும் நானும் சுப்பையண்ணன் தாங்க சினிமாவுக்கு போவோம். இன்னைக்குன்னு பார்த்து சுப்பையண்ணன் பண்ணார் கூட வண்டி பூட்டிட்டு போயிட்டாருங்க. இனி எப்ப வருவாருன்னு தெரியாதுங்க. அதனால தாங்க இவர் வராருன்னு நான் கேட்டேன். ஆட்டமும் வேணாம், பாட்டு வேணாம், நீங்க நேரங்காலத்தோட இருக்க இற கட்டிட்டு போங்க. இல்லைங்க, சாமி சத்தியமா சொல்றாங்க, ரொம்ப ஜோரான படாங்க. இவர் வரா காட்டி போது விடுங்க. நீங்க வாங்க, நாம 2 பேரும் ஜோடியா பேசிட்டு போவாங்க. ஏலே, வாயை திறந்தா தச்சு போடுவேன். பேசாம போடா. ஏய், மறுபடியும் எங்க குசு குசு? இன்னைக்குன்னு பார்த்து சுப்பையண்ணன் பண்ணார் கூட வண்டி கூட்டிட்டு போயிட்டாருங்க. இனி எப்ப வருவாருன்னு தெரியாதுங்க. அவர் வெளியே போயிருக்காரு. அது தெரிஞ்சுதான் உள்ள வந்தேன். வேணாம் சீனு, தயவு செஞ்சு வெளியே போயிடு. போறேன். மறுபடியும் போறது செஞ்சு அன்னைக்கு நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. மறக்கிறதா? ஒரு பொம்பளை இப்படி முதல் ராத்திரியை மறக்க முடியாதோ அதே மாதிரிதான் ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளைய மறக்க முடியாது. சீனு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உசுறு குசுரா நம்புற உன் சிநேகிதம் பொண்டாட்டிங்கிறத கொஞ்சமாவது நினைச்சு பாரு. காசி வழியா ஓடும்போதுதான் கங்கைக்கு பேரு தீர்த்தம். கடல்ல சென்றுட்டா அதுவும் உப்பு தண்ணி தான். முதல்ல வெளியே போ. இப்ப போறேன். மறுபடியும் எப்ப சொல்றேன்? எப்பவுமே அந்த எண்ணத்தோட இங்க வராத. அப்படி மீறி வந்தீனா என் புருஷன்கிட்ட சொல்லிடுவேன். உன் புருஷனை பொறுத்த வரைக்கும் சிநேகித காரணம் பொண்டாட்டி ஒண்ணு தாண்டி. நீ சொல்றதையே நான் கொஞ்சம் மாத்தி வேற பாஷையில சொல்றேன், பாக்குறியா? என்ன பிள்ளை இந்நேரத்தில் நடுவுட்டு நின்று அழுதுகிட்டு இருக்க?
என்ன விஷயம்? ஏன் அழுகுற? நல்ல பாம்பு வீட்டுக்குள்ள பூந்த மாதிரி கண்ணா கண்ட மச்சான். பைத்தியம் பைத்தியம். உதயத்துல கண்டாதான் மதியத்துல நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்நேரத்துல தானே கண்டிருக்க. ஒண்ணும் நடக்காது, பயப்படாது. இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? அழாத பிள்ளை. இங்க பாரு. சரி சரி விடு பிள்ளை. இத போய் பெருசுப்படுத்திக்கிட்டு வா, சோத்த போடு. அட விடு பிள்ளை, முருகப்ப சத்த மாதிரி இருக்கு. யாரா இருந்தா நமக்கு என்ன வேணாம் மச்சான். விடு பிள்ளை, என்ன பாத்துருவோம். யாரா அது முருகப்பா? யாரா காணாம போய் போல இருக்குன்னு உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா ஓடி இருந்தான். ஆளாடான்னு பாத்தியா? எட்டி பிடிக்கிறதுக்குள்ள 2 படம் தாண்டிட்டானே. இருட்டுல நிதானமே தெரியல. என்ன படாப்பா இப்படி தாண்டிவேன். திடீர்னு சொல்லாமக்கெல்லாம் ஓடி போவான். அப்புறம் அவனே திடீர்னு சொல்லாமக்கெல்லாம் வந்துருவான். இவனுக்கு இதே பொழப்பா போச்சு. அவனும் பசியோட வந்திருப்பான் போல இருக்கு. அவனுக்கு சோத்த போடு. போடு. அட போடு புள்ள. அப்புறம் இதுக்கு ஒரு தடவை கோச்சுக்கிட்டு மூஞ்சியை தூக்கிட்டு உம்முன்னு போயிட போறான். போடு புள்ள. கண்ணம்மா கைப்பட்டாலே சாப்பாடு ஒரு தனி ருசி. எப்படில வீட்டுல ஏதோ கோச்சுக்கிட்டு வந்திருக்காண்டி, அதனாலதான் அடுத்த நேரம் உங்ககிட்ட சோத்துக்கு வர்றதுக்கு இப்பயே தாஜா பண்றா பாரு. கண்ணம்மா கிட்ட வர்றதுக்கு எனக்கு எந்த நேரமா இருந்தா என்ன? சாப்பாடு ஊருக்கா. ஏண்டா ஏதோ வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கிறதாக அப்பாரு சொன்னாரு. ஏண்டா போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? இல்ல இல்ல, வேற ஒரு முக்கியமான வேலையை பழஞ்சுக்கிட்டு இருக்கேன். அநேகமா கூடிய சீக்கிரம் அது கிடைச்சிடும் நினைக்கிறேன். சார் எங்க பிள்ளை தயிர் கிண்ணத்தை காணோம்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்ல மச்சான். ஏன் ராத்திரி பால் புற ஊத்தி வைக்கலையா? புற ஊத்தி வச்சேன், பூனை குடிச்சிருச்சு. பாத்து கண்ணம்மா, ருசி கண்ட பூனை இனிமே அடிக்கடி வரும். விளக்குமாறு 1க்கு 2 வச்சிருக்கேன், வந்தா தெரியும். ஏண்டா சுப்பையா, நம்ம முனியப்பன் பொண்டாட்டி யாரு கூடவோ கெட்டு போயிட்டாலாமே. டே அவன் ரொம்ப தங்கமான பொம்பளடா. இந்த பாய் பைய கைய பிடிச்சு விட்டுட்டான். டேய், பொம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாதரா? முதல்ல அவளுங்களே ஆசையா கூப்பிடுவாளுங்க. அப்புறம் கேட்டா பெரிய கண்ணகி மாதிரி தர்ம பத்தினி ஆயும் பேசுவாளுங்க. மச்சான் வீட்டுல யாரும் இல்ல, கதவை திறந்து போட்டுட்டே வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வரும்போது போச்சியை கொண்டுட்டு வந்துருங்க. சரி புள்ள. பாத்து கண்ணம்மா, விஷமுள்ளு கால்ல படாம பாத்து நடந்து போ. புதுசா என்ன பொழுதன்னைக்கு போற வர இடம் தானே. சண்டை கூடுற நேரத்துல வண்டி போட்டுனா உச்சி கை நினைக்கிறதுக்கு வந்து சேர்ந்துட மாட்டான். அப்ப வர விசாலத்தன்னைக்கு வந்துருங்க. ஆடுங்க, நாங்க புறப்படுறோங்க. நல்லது வரங்க. நல்லதுங்க, வரங்க. நல்லது. பையன் என் மவன் சீனு. வரங்க. வணக்கம். ஏய், உறவு முறைக்காரங்க வர்ற நாளுன்னு வீட்டுல இருக்க சொன்னா எங்கடா தொலைஞ்சு போன நீ? எங்கேயும் இல்ல, கையில கிட்ட தான் உட்காந்துருந்தேன். யாருங்க? பொண்ணுக்கு வேண்டியவங்க. பொண்ணுக்கா? வர விசாலத்தன்னைக்கு போய் பார்த்து வந்துருவோம். எனக்கு கல்யாணம் வேண்டாம். பேசி முடிச்சாச்சு, பேசாம வா. என்னால முடியாது. என்னடா முடியாது? அவன் கண்ணால் ஆனவன். எப்ப பாரு அவன் வீட்லயே குந்திருக்கே. நாளைக்கு ஒரு பேச்சு வந்தா யார் மான மரியாதை போறது? பெத்த கடனுக்கு சோத்த போடுறேன், ஒரு கல்யாணத்தை கட்டிட்டு பொண்டாட்டியை சேர்த்துட்டு ஊரை சுத்து. பாருங்க, உங்க எல்லாருக்கும் கடைசி முடிவாக சொல்றேன்.
எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அப்படி மீறி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க, நான் ஏதாவது பாழுங்கணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். என்னடா அது வெள்ளிக்கிழமை எதுமா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்ட? ஏய், இதான் உன் முடிவா? ஆமா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒண்ணு விடுங்க பாரு. நீங்களும் சின்ன குழந்தை ஆட்டம். சாயங்காலம் பாத்துக்கலாம். சாயங்காலம் என்னடா சாயங்காலம்? இப்பவே ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாவணும். மா, நீங்க கூட்டிட்டு உள்ள போங்கம்மா. டேய் நடடா. கடைசின்னு குரங்கு பிடின்னு சொல்லுவாங்களே, அது உன் விஷயத்துல சரியா தாண்டா போச்சு. முடவாதம் பிடிக்கிறதுங்கிறது சிறுசுல இருந்து அப்படியே உன்கிட்ட ஊறி போன பழக்கமாச்சே. அப்புறம் இப்ப போய் அதை மாத்திக்கன்னு சொன்னா முடியுமா? சரி சரி பாபா, சாயங்காலம் வரைக்கும் எங்கேயும் போகாம இங்கே படுத்தூங்கு. தூங்குறதா? நான் நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. நல்லதோ கெட்டதோ அது நடக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. அட 1000 தான் இருக்கட்டும்டா. தலை நாள்ல பிறந்தவன் நீ. வெள்ளிக்கிழமை அதுமா இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா? சும்மா இருடா. ஏதோ சொன்னாப்லயே நடந்துடுற மாதிரி. அட நடக்குதோ இல்லையோ, வார்த்தைக்கு வார்த்தை அவசரமா பேசக்கூடாதுரா. மச்சான், வெள்ளை சேலக்காரமா சந்தைக்கு போக கூப்பிட்டாங்க. நானும் போயிட்டு வந்துடுறேன். ஏன் பிள்ளை தின்னில அப்படி அப்படியே பறை போட்டு போறியே, கழுவாட்டி பரவாயில்ல, அதை எடுத்து ஓரம் கட்டிட்டாது போ. டேய், எனக்கு கிணத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. சாயங்காலம் வரைக்கும் பேசாம கம்முன்னு படுத்துங்க. நான் உங்க அப்பாரை பார்த்து பேசி அப்புறமா உன்னை நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. தனியா சொல்லணும். என்னடா அது? சரி வா, வெளியே போலாம். என்னடா டேய், என்னடா விஷயம்? எனக்கு தனியா இருக்க தற்கொலை பண்ணிக்கலாமான்னு இருக்கு. போடா, வாயில எனக்கு நல்லா வந்துடும். ஏண்டா, வீட்டுல ஏதாவது சின்ன ஓரி ஆட்டம்னா அதுக்காக உடனே உசுர விட்டுறதா? போடா உள்ள போடா. சாயங்காலம் அப்பாரை பார்த்து பேசி நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். கொஞ்சம் இரு உள்ள. நீ உள்ள போ. இங்க பாரு உள்ள, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியே போவனா, பேசாம வீட்டோட இரு. வெள்ளச்சேலக்காரமா எனக்கா காத்துக்கிட்டு இருப்பாங்க. இருந்தா இருக்கட்டுமே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியே போகிறதுனால ஒண்ணு ஆயிடாது. அந்த பையன் ஏதோ மனசு சரியில்லாம உளறிக்கிட்டு இருக்கான். நான் கிணத்துல தான் இருப்பேன். ஏதாச்சும் ஒண்ணுன்னா யார்ட்டையா சொல்லி அனுப்பு. வரட்டுமா? இத பாருங்க, கொஞ்சமாவது அறிவு. அடுத்த விட்டு ஆம்பளைங்க வந்து படுத்திருந்தா பாக்குறோம் தப்பா நினைக்க மாட்டாங்க. யாரடி அடுத்து விட்டாம்பள? சீன் என்ன உனக்கு என்ன அவ்வளவு விளக்காரமா போச்சா? அன்னைக்கு உனக்கா சந்த கடையில தகராறு இழுத்தானே, அவனை அடுத்து விட்டாம்பள. இதுக்கு முன்ன அவங்க வந்தது இல்லையா, படுத்தது இல்லையா? இன்னைக்கு என்னமோ புதுசா பணமா பேசுற? எங்கேயும் போக கூடாது. அப்படி மீறி வாசப்படி தாண்டுத, மறுபடியும் வீட்டுக்கு வராத. ஒன்னாவே சாப்பிடுற, ஒன்னாவே தூங்குற, ஒன்னாவே காலத்தை ஓட்டுற. ஆனா உன் புருஷனுக்கு உன்னை விட என் மேல எவ்வளவு வைக்கிறேன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் சொண்டோளா, உன் அந்த மனுஷன் எவ்வளவு யதார்த்தமா நம்பி இருந்தா இப்படி பேசிட்டு போவாரு? நீ கண்ணு முழிச்சிட்டு இருக்கப்பவே கழுத்தை நெரிக்க பாக்குறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்பெல்லாம் நான் நினைக்கிறதே உன்னை பத்தி தான். மரியாதையா உள்ள நட. என் உயிரே போனாலும் சரி, நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. பார்க்கலாமா? பார்க்கலாமே. நல்ல ஒத்தகர மாடுங்க, 2 அனத்து என் சொக்க மாதிரி நல்ல தவிட்டு நரங்க. சாயங்காலமே வேலை பேசி முடிச்சிருவோம். பசிக்குது, ஏதா மிச்சம் மீறி இருந்தா. என்னங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? ரொம்ப நேரம் கழிச்சு வந்துட்டேன்னு கோவமா? இல்ல, நீ நல்ல நேரத்துலதான் வந்திருக்க. வா, வயிறாறு சோறு போடுறேன். இவராங்க நிக்கிறாரு. இனி அவரு போயிடுவாரு. நீங்க போங்க, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கிட்டு தான் வருவேன். நேரம் ஆகும், நீங்க போங்க. குப்பை குப்பை குப்பை.
என்ன சொக்கு பொடி போட்டாலும் தாவாரன்னு பசப்பிக்கிட்டே திரியறான். ஆர்டர் வருதுன்னு 6 மாசமா தின்னுகிட்டே திரியறான். அப்படியேத்தான் வந்துச்சே. போனானா இந்த மேல வானா வேற வேலைக்கு போறேன் அப்படின்னு மூஞ்ச தூக்கிக்கிட்டு திரியறான். மொடா மொழியாட்டம் என்ன சொன்னாலும் வாயை திறக்கிறானா பாரு. ஒரு நாள் ஊர் அடங்கி இருக்கானா? எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்திட்டு திரியறான். டேய் டேய் உனக்கு அவ்வளவு மம்மதியா போச்சாடா? இல்ல டேய் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இல்லடா, இருந்திருந்தா உன்னையே பெக்கிறேன். உங்க அப்பாவும் நானும் குளிருக்கு ஆளுக்கு ஒரு துப்பட்டையெல்லாம் போர்த்தி படுத்திருப்போம். நீங்க 2 பேரும் குட்டி பேசாசுங்க. உங்ககிட்ட மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுமா? போடா போ. பெத்த வயிறு பத்தி எரிஞ்சா நீ நல்லாவே இருக்க மாட்டேன். ஓடி பிடிச்சு விளையாடணும்னு ஆசைப்பட்டா உன் உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இருக்காது. ஊரே உன்னை பிறந்த மேனியா பார்க்க வேண்டியிருக்கும். ஒழுங்கா ஒரு 5 நிமிஷம் அப்படி ஒதுங்கினா உனக்கும் சுகம் எனக்கும் சுகம். நமக்கு எப்படி சௌகரியம்? மறுபடியும் சொல்றேன், உன் உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இருக்காது. சீனு, சொன்னா கேளுடா. ஒரு நிமிஷம் சபலத்துக்கு ஆளாகி தப்பு பண்ண பார்த்தேன். சொன்னா கேளுடா. கேக்குத பொண்டாட்டிடா. டேய் சீனு, ஐயோ சொன்னா கேளுடா. என்ன விடுறா. சீனு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. வேணாம் சீனு, தயவு செஞ்சு விட்டுரு. வேணாம், விட்டுரு சீனு. செய்யாத. இன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம் சபலத்துக்கு ஆளாயிட்டாண்டா நான் இன்னைக்கு இந்த சிரமத்தை அனுபவிக்கிறேன். அது கூட என் புருஷன் கிட்ட குறை இருந்தனால தானே நான் அப்படி ஆனேன். அவர் நல்லா இருந்திருந்தா என் தலையெழுத்து இப்படி ஆயிருக்குமா? வாடா, வந்து வெறிய தீத்துக்கோ. வா, வந்து வெறிய தீத்துக்கோ. வெறிய தீத்துக்கோ. உன் புருஷனுக்கு என்னன்னு சொன்ன? அவருக்கு ஆண்மை இல்லையா? இல்ல சீனு. ஐயோ, நான் வாய் தவறி சொல்லிட்டேன் சீனு. உன்னை கையெடுத்து கும்பிடுற. யார்கிட்டயும் சொல்லிடாத சீனு. தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாத சீனு. சீனு, சீனு, சீனு. பட்டு வண்ண ரோசாவா, பட்டு வண்ண ரோசாவா. அரசிகாரம்மா, இங்க வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம சுப்பையாவை பத்தி.
ஆறுமுகம், நீ வந்து கேளியா? என்னப்பா சீனு? என்னப்பா சமாச்சாரம்? என்னப்பா சொல்றேன். நம்ம சுப்பையா இருக்கானே, அவன் வேலை செய்யற இடத்துல மாடு மலடாயிடுச்சு. அட போப்பா, உனக்கு தான் வேலை இல்ல, எங்களுக்குமா வேலை இல்ல? விளையாட்டுக்குள்ள குட்டி கிடக்க நேரம் ஆயிருச்சு. நீ வேலை சட்டு புட்டுன்னு முடிஞ்சு போகும். சீக்கிரம் 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 சுப்பையா வந்துருவாரு. சீக்கிரம் ஆகட்டும். ஏண்டா கோணையா, உனக்கு கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்காடா? ஏடா உன்னை என்ன லாடம் அடிக்க அனுப்பிச்சேன்? எங்கண்ணே சரியான முரட்டு காலையா இருக்குது. நானும் எல்லாரும் கூட ஒரே அடிப்பதான் மல்லாக்கப்பட்டோம். டேய், உன்னை எந்த வேலைக்கு அனுப்பிச்சாலும் விட்டாண்டா. 3 கார் போற நேரம் ஆச்சு. இனி நான் என்ன சந்தைக்கு போய் என்ன வர்றது? பாத்தீங்களா பாத்தீங்களா, இவர் என்ன என்னைய திட்டிட்டு இருப்பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஆள் வந்துட்டா மட்டும் ஊர்ல இல்லாத நியாயம் பேசுவீங்க. சீக்கிரம் சுப்பையா வாங்க பாரு. என்ன இங்க பயணத்தோட வந்திருக்காப்ல இருக்கு? சித்தோடு வரைக்கும் போறேன். ஆமா, மறுபடியும் அந்த பையட்ட ஏதாவது பேசுனியா? எங்க பாரு, நீங்க 2 பேரும் நவகிரக மாட்டம் தெற்கையும் வடக்கையும் திரும்பிட்டு இருக்கீங்க. நீங்களாவது அவனை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்ல? அடே, இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. புண்ணு சிறுசா இருக்கும் போது கழுவி கட்டு போடுறதுதான் நல்லது. பொங்கி பொறையோடிட்டா எல்லாமே ரெட்டிப்பாவும். செலவும் சரி, நோவும் சரி. ஏதுக்கும் பொழுதோடைக்கும் ஒரு தடவை பேசி பாக்குறேன். பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்க, அதை வாங்கத்தான் சித்தோடு போறேன். எதுக்கு அந்த பையட்ட மறுபடியும் பேசி பாரு. சாயங்காலம் வீட்டு கூட ஆகட்ட பாரு. அழகு சுந்தரம், பிடாரி கோவில் தெரு, காரமடை. டே உனையா, டே என்ன கண்ணத்துல கை? சைக்கிளுக்கெல்லாம் காத்தடிச்சு வச்சிருக்கீல்ல? ஓ, அதெல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க. சரி, இதெல்லாம் அந்த பையில போடு. எங்க அந்த பையே? என்னடா முடிக்கிற? ஓ, அந்த வெத்தலை பாக்கு வாங்க ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. டேய், ஓகையில பொறுப்பு எடுத்துக்கிறேன். சரி சரி, இந்தாடி, அவன் செலவுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்து அனுப்பு. ஏதாவது பணம் வச்சிருப்பியா? கூட கூட மாத்திரை வித்து வச்சிருப்பியா? கொண்டா இப்படி சேர்த்து வச்ச காசு. சேப்பானி. இந்தாடா. பத்திரிகை எல்லாம் எங்க கொடுக்கும் தெரியுமில்ல? ஓ, அதெல்லாம் கரை கேட்டா தெரியுங்க. பிள்ளைமேட்டு ஆறுமுக வீடு, வெரைகட ராமசாமி வீடு, பாப்பநாயகம் பாளையத்துல பழனிப்ப கவுண்டர் வீடு. எங்கேயாவது ஆட்டம் பார்க்க போயிடாத. சரிங்க. நேரங்காலமா பத்திரிக்கை கொடுத்தமா வந்தமான்னு வா. போ. கோனை கல்யாண பத்திரிக்கையோட போறான். நான் தான் உரமுறைக்கெல்லாம் கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்பிச்சேன். யாரை கேட்டு பத்திரிக்கை அடிச்சீங்க? ஏய், பெத்த ஆத்தாவும் அப்புறம் இருக்கும்போது யாரை கேட்டுக்கிட்டா பத்திரிக்கை அடிக்கணும்? அப்படி என்ன மீறி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா பாழுங்கணத்துல குளிச்சு தற்கொலை பண்ணிக்கன்னு சொன்னேன். அப்ப நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சுதானே பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்க? கருமாதிக்கு பத்திரிக்கை அடிக்கல, உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்க போறதில்லை. தம்பி, பொண்ணு பேரெல்லாம் பத்திரிக்கையில வந்தாச்சு. இந்த நேரத்துல வந்து இப்படி சொல்றிய? பொண்ணு பேர் அப்படியே இருக்கட்டும், என் பேர் மட்டும் மாத்திக்கோங்க. மாத்திட்டு உன் பேர் போடும். என்னங்க என்னங்க இது? என்னங்க உங்க அப்பா உன்னை உசுறு குசுரா வாத்தாடுறா, அவரை போய் அடிக்க போறிய? அவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கியா நீ? அட, காலகாலத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணும் பெற்றவங்களுக்கு ஆசை இருக்கத்தாண்டா செய்யும். மாட்டேன்னா மாட்டேன்னு சொல்லு. இதுக்கு போய் சரிக்கு சரி மல்லு கட்டலாமாடா? யோ, என்ன கசமுசல் பேச்சு? கடைசி முடிவா இப்ப என்னடா சொல்ற நீ? இன்னைக்கு ராத்திரி சரியா 1 மணிக்கு நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே கிளம்புறோம். முடியாது. முடியாது, மாட்டேன், இதெல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சேதான் வந்திருக்கேன். இப்ப நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. புருஷனுக்கு ஒரு குறை இருந்து அது வெளியே தெரிஞ்சதுன்னா எந்த பொம்பளையும் தாங்கிக்க மாட்டான். அதிலும் பர்டிகுலரா உன்ன மாதிரி உத்தமையால ஜீரணிக்கவே முடியாது. சோ இந்த மேட்டர் வெளியே தெரிஞ்சதுன்னா சுப்பையா, அதாவது உன் புருஷன், தூக்குல தொங்கிடுவான். உன் புருஷனோட சபபூர்வலத்தை
நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதுவும் தெரியும். உன் புருஷன் சாகிறத விட அவன் மான மரியாதை போறது ரொம்ப கேவலமான விஷயம். அதை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. அதாவது நீ என் கூட வர்றதை தவிர வேற வழியே இல்லை. நீ ஓடி வந்தா உன்னை பத்தி மட்டும்தான் தப்பா பேசுவாங்க. ஆனா உன் புருஷனுக்கு வரப்போற கேவலத்தை காப்பாத்திடலாம். 1 மணிக்கு வர. இதிலிருந்து தப்பிக்க நினைச்சு தற்கொலைங்கிற புத்திசாலித்தனமான, அதாவது பலகீனமான முடிவுக்கு போகாத. நீ செத்தாலும் உன் புருஷனை பத்தி ஊரெல்லாம் சொல்லுவேன். அதுவும் செத்ததுக்கு காரணமே அதான்னு சொல்லுவேன். ஓகே? 1 மணிக்கு வர. உன் புருஷன் தூக்கில தொங்குவான். 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 ஏண்டி, கல்யாணமா இவ்வளவு நாளாச்சே, கண்ணம்மாவுக்கு ஏன் குழந்தை பிறக்கல தெரியுமா? ஏன்? அவ புருஷன் ஆம்பளை இல்லையாண்டி. அப்படியா? இந்த தடவை ஆடு சிக்கனதாண்டா. ஆமா ஆமா, சுப்பையாவுக்கு கொடுத்தா நல்ல குட்டி வெள்ளாடா கிடைச்சது. சீனி போட கையால் ஆக வேண்டாமா? எனக்கு 3 ராணி வந்துட்டு பாருடா. எத்தனை ராணி வந்தாலும் சுப்பியா மாதிரி இருந்தா என்னடா பிரயோஜனம்? அது சரி. கண்ணம்மா, மச்சான், என்ன பிள்ள இருட்டு என்ன ஆச்சு? வாசல்ல கோலத்தை காணோம், விளக்கு ஏத்தல. கொஞ்சம் அசதியா இருந்துச்சுன்னு உட்கார்ந்தேன். அப்படியே தூங்கிட்ட போல இருக்கு. சரி சரி, இனிமே மாலை நேரத்துல தூங்காத, வீடு விருத்தி ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இத குடு, போய் சோத்த போட்டு கொண்டா. எவ்வளவு சோறு கூட ஆக்கலையா? இல்ல மச்சான். இனி நீ என்ன ஆக்கி என்ன திங்கிறது? சரி, பழசு இருந்தா கொண்டு வா. பழசும் இல்ல மச்சான். இங்க வாப்ல. சீக்கிரம் ஆக்கிடுறேன். இங்க வாப்ல. இப்படி உட்காரு. சீக்கிரமா ஆக்கிடுறேன். இப்படி உட்காரு. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். அத கூடவா மறந்துட்ட? என்ன மன்னிச்சிருங்க மச்சான். ஏதேதோ ஞாபகத்துல எனக்கு தெரியாம போச்சு. பரவாயில்ல, விடுபுள்ள. உண்மையில தப்பு இல்ல. எந்த சுகமுமே இல்லாத ஒரு நாளை நீ எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மச்சான். எனக்கு எந்த குறையும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்னை பத்தி நீ எத்தனை நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும்னு நினைக்கிற? உனக்கு பின்னால கண்ணாலம் கட்டிக்கிட்டவங்க எல்லாம் வாயு வயிறுமா தெரியும் போது உன்னை பத்தி ஊரு ஒண்ணும் பேசாம போயிடுமா? எங்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு உனக்கு மலடிங்கிற பேரை வாங்கி கொடுக்க போறேன். மச்சான், நல்ல நாள் அதுமா கண்ணுல தண்ணி விடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் நான் சங்கடப்பட மாட்டேன். சாமியாரா போறவன் கூட சபல வரக்கூடாது தாண்டி காட்டுக்கு போறான். ஆனா நீ உப்பு காரத்தை குறைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளேயே எப்படி உள்ள காலத்தை ஓட்டுற. ஐயோ மச்சான், தெய்வம் உள்ள நீ முன்னால நடந்ததை நினைச்சு நினைச்சு முண்டச்சி காலத்தை ஓட்டிடுவா. மரணாங்கிற நம்பிக்கையிலேயே மலடி காலத்தை ஓட்டிடுவா. ஆனா உனக்கு
ஒவ்வொரு ராத்திரியும் எப்படி புள்ள போகுது? சத்தியமா சொல்றேன், உன் காலுக்கு பூ போட்டு பூஜை பண்ண. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாருங்க, அழாதீங்க. அவள அழக்கூடாது. எதையும் யோசிக்காம செத்து உட்காருங்க. நான் சோறாக்குறேன். வேண்டாம் பிள்ளை, எனக்கு ரொம்ப தலைநோவா இருக்கு. இப்படி அவன் மடியில செத்த சாஞ்சிக்கிறேன், நிம்மதியா இருக்கும். கண்ணம்மா, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு நிச்சயமா இருந்ததுன்னா ஆண்டவன் என்னை எந்த குறையும் இல்லாம படைக்கணும். நீயே எனக்கு பொண்டாட்டியா வரணும். சத்தியமா சொல்றேன் பிள்ளை, நான் ஒரு நாள் ராத்திரி கூட தூங்கவே மாட்டேன். எல்லா ராத்திரியும் நாம 2 பேரும் முழிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்போம். இதிலிருந்து தப்பிக்க நினைச்சு தற்கொலைங்கிற புத்திசாலித்தனமான, அதாவது பலவீனமான முடிவுக்கு போகாத. நீ செத்தாலும் உன் புருஷனை பத்தி ஊரெல்லாம் சொல்லுவேன். நீ செத்தாலும் உன் புருஷனை பத்தி ஊரெல்லாம் சொல்லுவேன். தயவு செஞ்சு உன்னை கடைசியா கெஞ்சி கேக்குறேன். அவசியம் கூட வந்து தான் ஆகணுமா? ஒரே ஒரு நாள்
சபலத்துக்கு ஆளாய் தப்பு பண்ண பார்த்தேன். அதுக்காக என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? இது உனக்கே நியாயமா படுதா சீனு? கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குற சீனு, தயவு செஞ்சு விட்டுரு சீனு. எழுது. எந்திரி மேல. எந்திரி. கண்ணத்தோட போய் விடிய விடிய வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு விடிஞ்சதும் புருஷன் ஊர்வலம் நடக்கும், அதுக்கும் சேர்ந்து எழு. திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஒண்ணு நீ கூட வந்தாகணும், இல்ல உன் புருஷனை பத்தி ஊரெல்லாம் சொல்லத்தான் போறேன். என்ன சொல்றேன்? உங்களுக்கு தெரியாது மச்சான், ஒரே ஒரு தடவை தப்பு பண்ண பார்த்தேன், அதையே வச்சுக்கிட்டு அவன் என்னெல்லாம் கொடுமை பண்ணிட்டான். என் மான மரியாதையை காப்பாத்தணும்டா அவனை கிணத்துக்குள்ள தள்ளுன. இப்ப நீ அதே கிணத்துல குதிச்சுட்டா அப்போ என் மான மரியாதை போகுது. இல்ல மச்சான், இந்த உசுறு குசுரா நம்பினவங்களை ஏமாத்திட்டேன். மனசால கெட்டு போக பார்த்தேன், அதுவே என் வாழ்க்கை பூரா உறுத்திக்கிட்டே இருக்கும் மச்சான். இனிமே நான் ஏன் இருக்கணும்? என்னை விட்டுடுங்க மச்சான், என்னை விட்டுடுங்க. எல்லாம் எனக்கு தெரியும் புள்ள, அழாத. நீங்க ரெண்டு பேரும் வெளியே பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னம்மா, நடந்து போனதுக்கு நீ மட்டும் பொறுப்பு இல்ல புள்ள. புருஷங்கிட்ட குறை இருந்தாத்தான் எந்த பொண்ணு தப்பு பண்ணுவா. இத்தனை நாளா எங்க தப்பு நடந்துருமோன்னு ஒரு சின்ன புத்தி என்ன உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப நீ திருந்திட்ட. இனிமே எனக்கு எந்த கவலை இல்ல புள்ள. இந்த அம்மன் சத்தியமா சொல்றேன், உன்னை பத்தி எனக்கு தெரியும் புள்ள. நீ உடம்பால கெடல, மனசால மட்டும்தான் கெட்டு போயிட்டேன்னு சொல்ற. நீ உடம்பால கெட்டு ஒரு பிள்ளைக்கு தாயானா கூட நானே அப்பனா இருந்து ஏத்துக்குவேன். கண்ணம்மா, நடந்தது நடந்ததா இருக்கட்டும் இல்ல. இந்த ராத்திரிக்கு எந்த சாட்சியும் இல்ல. பேசாம நட. வா கண்ணம்மா,
எந்த சாட்சியுமே இல்லைன்னு சொன்னீங்களே, அத பாருங்க, அவ பாத்துக்கிட்டே இருக்கா. தான் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கா. கண்ணம்மா, நீ மனசறிஞ்சு எந்த தப்பு செய்யல பிள்ளை. அதனால உனக்கு எந்த பொல்லாப்பும் வராது. ஆத்தா உன் பக்கம் தான் இருப்பா. நம்பிக்கையோட நட. ஓடும் தண்ணீரும் நீ தொட்டா பன்னீர், உனக்கென்ன ராசாத்தி கண்ணீர். உன்னை காத்திருப்பே, உன்னை காத்திருப்பே கண்ணுக்கு ஒரு கண்ணாக. நல்ல நாள் ஒண்ணு எல்லாருக்கும் உண்டாகும், நல்ல நாள் ஒண்ணு எல்லாருக்கும் உண்டாகும். இந்த நம்பிக்கைதான் நம்ம எல்லாம் காக்கணும், இந்த நம்பிக்கைதான் நம்ம எல்லாம் காக்கணும்.